ஹலோ கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ தான் என்னோடய ஃபஸ்ட்டு விலாகாக நான் வந்து யூடியூப்பில் போட போகிறேன். ஸோ வெல்கம் டு மை ஃபஸ்ட் விலாக். இந்த வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னா, ஆக்சுவலி எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து சும்மா இருக்கிறது பிடிக்காது. அது சும்மா இருக்காமல் என்ன பண்ணுவாங்கிறது பார்த்தீங்கன்னா, ஹாபியாக நிறைய விஷயம் பண்ணுவேன். அதில் ஒன்று தான் என்னுடைய தோட்டம் ஒன்று இருக்குது. அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு ஹாபியாக பண்ணிகிட்ருக்கேன். மரம் நட்டுறது, மரத்துக்கு தண்ணி எடுத்து விடுறது, க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு யாருக்காவது இந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பி போடுறேன். அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க தோட்டத்துக்கு போகலாம். ஹலோ கைஸ், ஸோ தோட்டத்துக்கு வந்துட்டேன். இப்போ மரம் பார்த்திங்கன்னா, நான் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு கவுண்டபிள் அரவுண்டு 50 to 60 மரம் வச்சுருக்கேன். இந்த பக்கமும் மரம் வச்சுருக்கேன். வீடு வேலி போட்டு அங்கேருந்து தான் என்ட்ரன்ஸு. ஸோ அங்கேயும் மரம் வச்சுருக்கேன். நான் ஏன் இப்போது கேமரா பார்த்து பேசலைன்னா, எனக்கு இந்த பக்கம் சன்லைட் இருக்குது, கண் வேறு கூசுது. அதனால் என்னால் சரியாக பார்த்து பேச முடியல. பட் ஸ்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பக்கமும் மரம் வச்சுருக்கேன். அண்ட் தென் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இந்த பக்கமும் மரம் வச்சுருக்கேன். ஸோ நேற்று இந்த பக்கம் இருக்கிற மரத்துக்கெலாம் தண்ணி விட்டேன். வாங்க இந்த பக்கம் இருக்கிற மரத்தை காட்டுறேன். இந்த மரம்லாம் பார்த்திங்கன்னா இப்போவுமே பார்த்திங்கன்னா வெட்டாக தான் இருக்கும் கிரவுண்டு. ஸோ ஈரமாக தான் இருக்குது பாருங்கள். அதனால் இப்போது இந்த இடத்துல மரம் இப்போ தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து இந்த மரம் வந்து செடியாக தான் இருக்குது. இது வந்து மாமரம். எல்லாம் லைட்டாக காஞ்சிருக்கு, பட் ஸ்டிக் இன்னும் இருக்குது, வேறு நல்லா தான் இருக்குது. இதுவும் அந்த ஃபஸ்ட்டு ஒன், அதுவும் மாமரம். அண்ட் இங்கே பாருங்கள், இதுவும் ஈரமாக தான் இருக்குது இன்னுமே. இது வந்து புளிய மரத்து செடி, ரொம்ப சின்னதாக இருக்குது. பட் இது வந்து பெருசாக நல்லா பயங்கரமாக படர்ந்து வளரும். வளர்ந்தால் பெருசாக வந்தால் அப்படி வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதுவும் வாங்கியிருக்கு. இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ளெயினாக இருக்கிற இடம். அதனால் நல்லா நிழல் வரணுங்கிறதுக்காக இங்கேருந்து இந்த லாஸ்ட்டு ஒரு 9 ட்ரீஸ் 9 மரம் வந்து புளிய மரமாக வச்சுட்டோம். புளிய மரத்து செடி, எனக்கு அது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, எப்படி சொல்கிறது தெரில. ஸோ அப்படி வச்சுருக்கு. இங்கெல்லாம் பாருங்களேன், நேற்று நான் விட்ட தண்ணி இன்னுமே இருக்குது. இன்னும் தண்ணி அப்படியே இருக்குது. ஆக்சுவலி எனக்கு வந்து எதனால் தண்ணி ட்ரை ஆகலைங்கிறது எனக்கு சரியாக தெரியல. பட் கிரவுண்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கிறனால தண்ணி ப்ரீச் பண்ணி போகணும் இல்லையா, ஊறி மண் ஊறி போகணும்ல, அது வந்து ரொம்ப டிலே ஆகுது. இருந்தாலும் நேற்று விட்ட தண்ணி இன்றைக்கி தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி வந்து அந்த பக்கம் தான் தண்ணி விட போகிறோம். ஸ்டில் நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். மூங்கில் நட்டிருக்கேன். இது வந்து மூங்கில் மரம். இது இப்போது எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படும், எந்த அளவுக்கு பெருசாக வளருங்கிறது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லை. பட் நட்டுட்டு தண்ணியோட ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுவும் சின்னதாக துளிர் விட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் இது நம்ம அரச மரம், விநாயகரோட மரம், அந்த மாதிரி அரச மரம். சேம் இதுவும் அரச மரம். 2 அரச மரம் லாஸ்ட்டில் நட்டிருக்கேன். லாஸ்ட்டில் ஒரு மூங்கில் மரம் நட்டிருக்கேன். அண்ட் இது எல்லாமே பிளெயின்ஸ். ஸோ இதெல்லாம் வயலாக இருந்தது. ஸோ வாங்க அடுத்து இன்னும் உள்ளே போகலாம். அதன் அதிலிருந்து வாழைக்கட்டையை எடுத்து இப்போ இங்கே நட்டிருக்கேன். இங்கே வந்து ஒரு 30 கட்டை நட்டிருக்கேன், வாழைக்கன்று நட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து 30 இருக்குது. வாங்க காட்டுறேன். இதை பாருங்கள், 1 2 இது மாதிரி 2 லைனில் நட்டிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா நட்டு ஒரு 2 days ஆகிடுச்சு. இதுலேயும் 1 2 பார்த்திங்கன்னா அதாவது க்ரீன் கலரில் வளர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுவும் கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இங்கே வரையும் நட்டிருக்கோம் வாழைக்கட்டையை. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக 2 லைனுக்கு நட்டிருக்கோம்.
அண்ட் தென் கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு வருஷம் முன்னாடி வந்து தென்னை மரம் கன்று வந்து ஒரு 5 கன்று வாங்கிட்டு வந்து நட்டேன். அது வந்து இங்கே தான் நட்டேன். இங்கே வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்து நட்டேன். அதுக்கு குழி எல்லாமே நானே பறித்து நட்டேன். பட் இப்போ வந்து இதில் 3 தான் உயிரோடு இருக்குது. 2 வந்து ரொம்ப காஞ்சு போச்சு. வெயில் வேறு ரொம்ப ட்ரையாக இருந்தனால அந்த ஒரு 2 மரம் ரெண்டு மரம் காஞ்சிருச்சு. 3 தான் நல்லா இருக்குது. அதில் 2 வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போ 1 2 ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டும் நல்லா வந்திருக்கு. வாங்க தண்ணி விடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 o'clock வந்தேன். மணி இப்போ 9:30. எல்லா மரத்துக்கும் தண்ணி எடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து டியூப் சுற்றி வச்சுட்டேன். இன்னொரு 100 அடிக்கு ஒரு ரோல் டியூப் இன்னும் சுற்றி வைக்கல. ஸோ அதுவும் சுற்றி வைக்க போகிறேன். சுற்றி வச்சுட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ என் கையெல்லாம் ரொம்ப அழுக்காயிடுச்சு. என் மேலாம் ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் கழுவிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். நான் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸும் பார்ப்பேன். ஏதாவது கரெக்ஷன்ஸோ இல்லை உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் பாய்.